வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி மண் சட்டியில் மீன் குழம்பு டக்கராக ரெடி பண்ண போகிறோம். என்ன மீன் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம் அப்படின்னா சங்கரா மீன் வாங்கியிருக்கோம். 1 கிலோ அளவு மீன் இருக்குது. அதை எப்படி குழம்பு செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் கடையில் அப்படி வாங்குகிற பக்கமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி தர சொன்னால் பண்ணி தருவாங்க. இல்லை உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் முழுசானது வீட்டில் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ண மீனை நல்ல தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மீனில் பரட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு செய்ய ரெடி பண்ணிடலாம். மீன் வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட்ணும். அது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அவ்வளோ நல்லது. மீன் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த டைமில் சாப்பிட்டாலும் சீக்கிரமாக நமக்கு செரிமானம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இதில் கிடையவே கிடையாது. மீனில் வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இதில் இன்னும் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மீனை வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு அவ்வளோ இது உதவி பண்ணுது. ஸோ அதனால் இதயத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஒமேகா 3 இதில் இருக்கறனால இதயத்தில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கொழுப்பெல்லாம் வந்து சேர விடாமல் இதயத்தை வந்து ஒரு லேயர் போல் வந்துட்டு நல்லா பாதுகாத்துட்டு வர்றது இது மீன் வந்துட்டு. ஸோ அதனால் இதயத்தில் வந்து எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா கொழுப்பு எக்ஸ்ட்ரா இருக்கிற கொழுப்பு சேர விடாது. அதே போல் நம்மளோட மூளை வந்துட்டு சிறப்பாக இருக்கிறதுக்கு வந்து மீன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம வந்து மீன் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். மீன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 2 தக்காளி, அதில் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே போல் மண் சட்டி வச்சுக்கோங்க. மண் சட்டி இல்லாட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக கொஞ்சம் செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறமா ஒரு 7-8 பல்லு பூண்டு கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. 2 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் 2 வெட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் லைட்டாக பரட்டினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை லைட்டாக கலந்து விட்டுறலாம் எண்ணெயிலேயே. கலந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி மிளகாத்தூள் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். 2 தக்காளி வந்துட்டு அதாவது பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அது ஊற வைக்கலையே சுடு தண்ணி வச்சு தான் நம்ம லைட்டாக ஊற வைப்போம். அது ஊற வைக்கல. இந்த 2 தக்காளி வந்து நான் அதோட சேர்ந்து ஊற வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் சாஃப்டாகும், நல்லா நமக்கு மசிஞ்சு வரும். அதுக்காக தான் அப்படி ஊற வைக்கிறது. வச்சிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியாட்டு நம்ம உள்ளே கலந்துக்க போகிறோம். இந்த கப் அளவு அதாவது 1/2 கப்பு போல் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். புளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை போகட்டும். நல்லா ஒரு 2-3 கொதி நல்லா தளன்னு வரட்டும். கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான் போதும். இப்போ இது 2-3 கொதி வந்ததுக்கு வரட்டும். அடுப்பை வந்துட்டு இப்போ கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. மீன் சாப்பிட்றது வந்துட்டு விட்டமின் டி இதில் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம எலும்புக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அதே போல் இது வந்துட்டு இந்த சைனஸ் அடிக்கடி சளி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்க வந்து மீன் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிரும் அவங்களுக்கு. இப்போ நல்லா நமக்கு தேங்காயோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீனை ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மேலால் நமக்கு மீன் தெரியுது. ஸோ அதனால் லைட்டாக கரண்டி வச்சு குழம்புல உள்ளே முழுகிற மாதிரி பண்ணிடுங்க. அப்போ தான் மீன் நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும். இதுக்கப்புறமா மேலால் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பச்சை கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் மேலால் கிள்ளி போட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் மீன் வந்து நமக்கு நல்லா வெந்தும் கிடைக்கும், உடையாமையும் இருக்கும் நமக்கு. இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை மேலால் எடுத்து பார்ப்போம். கரண்டி விட்டு அழுத்தமாக கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிரும். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, ஆனால் உடையில மீன் நமக்கு. எண்ணெய் வந்துட்டு இப்போ மீன் போட்டதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா மீனுக்கு உடையாது. அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்த்துறது. அவ்வளோதாங்க, மீன் வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சங்கரா மீன் மண் சட்டியில் குழம்பு வச்சு அட்டகாசமாக தயார் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸோட மீன் குழம்பு மதியம் லஞ்சுக்கு சுட சுட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை ரொம்ப ஈஸி, மீன் குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி.
பிகினர்ஸுக்காகவும் நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.